வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து கூட்டணிக்குள்ளதான் பிரச்சனை பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் தமிழ்நாடு முதல்வர் அவர்களையும் சீண்டிட்டு போயிட்டார். அதாவது கூட்டணி கட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி அப்படின்னு எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு குண்டை இறக்கி விட்டு போயிட்டார். தலையில் இடி விழுந்த மாதிரி அவரும் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வரை பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஒன்றிய அரசு நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்குது, அதை வந்து கொடுக்க விடாமல் இங்கே இருக்கிற மாநில அரசு தான் தடுத்துட்டு இருக்கு, நாங்கள் வந்து நிறைய செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நாங்கள் செஞ்சோம்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எதில் இருந்து செஞ்சீங்க? அப்படி நீங்கள் செய்கிறேன்னு சொல்கிறீங்களே, அது முழுக்க முழுக்க அந்த ஸ்கீமுக்கு அவங்க தான், அதாவது ஒன்றிய அரசு தான் அந்த நிதியை முழுசாக கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா அதை தான் இல்லை. ஸோ இதை தான் வெளுத்து வாங்கியிருக்காரு. அதாவது மோடி அவர்களோட வாயா அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து பேசியிருக்காரு. ஸோ ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக பதிலடி கொடுத்துருக்காரு நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த வச்சுக்கோ அப்படின்னு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்கீம், அதாவது ஒரு படத்தில் கேட்பாங்க, பேர் வச்சே அதுக்கு சோறு வச்சியா அப்படின்ற மாதிரி. அது இங்கே வந்து விஷயம் தலைகீழாக இருக்குது. பேர் வச்சே அதுக்கு நிதி கொடுத்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அமித்ஷா அவர்கள் இந்த ஒன்றிய அரசு பண்ணுற இந்த வேலை. ஏன்னா இவங்க நிறைய ஸ்கீம் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, பிரதம மந்திரி திட்டம்னு. அந்த திட்டத்துக்கெல்லாம் முழுக்க முழுக்க ஸ்கீம், அந்த பணத்தை வந்து யார் கொடுக்குறாங்க? ஒன்றிய அரசா? இல்லவே இல்லை, மாநில அரசோடைய பங்கு அதில் அதிகப்படியாகவே இருக்கு. இன்னும் சில திட்டங்கள்ல வரையறுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த திட்டத்துக்கு மாநில அரசு இவ்வளவு கொடுக்கணும், மத்திய அரசு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னையும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது இல்லை. நிறைய ஸ்கீம்ல ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி இருக்கு பார்த்தீங்களா, அதை விடவும், அதாவது இந்த நிர்ணயிக்கப்பட்ட நிதியை விடவும் இந்த ஒன்றிய அரசு கம்மியாக கொடுக்குது. அதோடைய பங்கையும் சேர்த்து இந்த தமிழ்நாடு அரசு போட்டு இந்த ஸ்கீமை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. இதை தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த ஒன்றிய அரசு நிதி கொடுக்கோம், இல்லை அவன் ஒன்றிய அரசு கொடுக்குற நிதியை மட்டும் வச்சு இங்கெல்லாம் எந்த ஸ்கீமையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. மாநில அரசு 60% மேலே ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் தன்னோட பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கு. ஒரு சில ஸ்கீம்லாம் 100% அவங்க தான் கொடுக்கணும், ஆனால் இவங்க பங்கு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க தமிழக அரசு, வேற வழி இல்லாமல். ஸோ ஏன்னா இவங்களுக்கு மக்களுக்கு நலன் திட்டம் போய் சேர்ந்தாகணும், அதனால அவங்க பண்ணுறாங்க. ஆனால் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அதை பற்றின அக்கறை கிடையாது. சேர்ந்தா என்ன, சேரலாம், ஸ்டிக்கர் நம்மளது, பேர் நம்மளது தானே, பேர் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு. ஸோ அப்படி எந்தெந்த திட்டங்கள்லாம் இவங்க இந்த மாதிரி பேர் போட்டிருக்காங்க, ஆனால் நிதி வந்து தமிழ்நாடு, அதாவது மாநில அரசு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே சொல்லியிருக்காரு, அதாவது ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. என்னென்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் வீடு வழங்கும் திட்டம், இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதமர் மீன்வள திட்டம், ஜல் ஜீவன் உயிர்நீர் திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பிரதமர் திட்டம் அப்படின்னு இவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப ஷார்ட்டாக காமெடியாக எப்படி சொல்லியிருக்காருன்னா, மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் சட்டை என்னது, ஏன்னா ஸ்கீம் அவங்களது, காசு எங்களுது அப்படின்றாரு. ஸோ சரி, சில டீட்டெயிலான இது வந்து இந்த இந்து நாடுகளில் இப்போ எடுத்து போட்டிருக்காங்க ஒரு டீட்டெயில் ஆர்டிக்கலாக. ஸோ அதில் படித்து பார்க்கும் போது இவங்க இந்த மாதிரி ஸ்கீம் சொன்னால, இந்த ஸ்கீமில் எவ்வளோ பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னு சொன்னால, அதாவது உயிர்நீர் திட்டம், இந்த வீட்டுக்கு வீடு குடிநீரை கொண்டு வந்து பிரதமர் சேர்க்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களே, இந்த இதில் ஒரு அதாவது ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஈக்குவலாக நிதியை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து 45 ஆகும், அதாவது ஒன்றிய அரசு 45 ஆகும், மாநில அரசு தமிழக அரசு வந்து 55% வந்து கொடுக்குறாங்க. நியாயமாக 50-50 போடணும், ஆனால் இவங்க 55 போட்டுட்டு இருக்காங்க மாநில அரசு. ஆனால் பேர் யாருது? பிரதமர் நம்ம வீடு வரையும் தண்ணியை கொண்டு வந்து விடுறார் அப்படின்னு சொல்லுவாங்க வக்கனையா. சரி, இதுக்கு அடுத்து நம்ம சொன்ன பார்த்தீங்களா, பிரதமர் வீடு கட்டி தர்றாரு அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த வீடு கட்டி தர்றதுக்கு ஒரு மாநில அரசு இவ்வளோ கொடுக்கணும், மத்திய அரசு இவ்வளோ கொடுக்கணும். இப்போ அதில் எவ்வளோ அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. ஒரு வீட்டுக்கு 2,83,900 ரூபா. இப்போ நான் போய் ஒரு வீடு ஸ்கீம் எனக்கு வந்து அலாட் ஆயிருக்குன்னா எனக்கு 2,83,900 ரூபாய். இப்போ பேர் என்ன? பிரதமர் வீடு கட்டி கொடுக்குறாரு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, ஒரு வீட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குதுன்னா 1,11,100. ஆனால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குது? 1,72,800 ரூபா கொடுக்குது. இப்போ யார் இங்கே நிதி அதிகமாக கொடுக்குறா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா? ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனால் பேர் அவர் பேர். சரி, இதே மாதிரி இன்னொரு திட்டம் இருக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா, மீன் வள திட்டம் அப்படின்னு சொல்லல. இதில் பேர் என்னவா இருக்கு? பிரதம மந்திரியோட பேர் திட்டம் அப்படின்னு
தான் இருக்குது. ஸோ இதில் நியாயமாக அவங்க கொடுக்க வேண்டிய சதவீதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, இப்போ நடைமுறையில் இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா வெறும் 27% தான் கொடுக்குறாங்க. 60% எங்கே இருக்குது, 27% எங்கே இருக்குது. ஸோ இப்போ மாநில அரசு எவ்வளோ கொடுக்குது, 73% இந்த மாநில அரசு தான் கொடுக்குது. ஆனால் பேர் மட்டும் என்ன, 73% மாநில அரசு நிதி கொடுத்தும் பேர் என்னன்னா பிரதம மந்திரியோடைய மீன்வள திட்டம். ஸோ எப்படி இப்படி மனசாட்சி இல்லாமல் பேர் வச்சுக்கிறீங்க, பேர் வைக்கிறது இல்லாமல் நாங்கள் தான் நிதி கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து சேராமல் இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தான் தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடு கட்டுற திட்டம் சொன்ன பார்த்தீங்களா, பிரதம மந்திரி வீடு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. இந்த திட்டத்தில் அதாவது ஜூன் 13, 2025 இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள சாங்ஷன் ஆன வீடு மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,44,025 வீடு வந்து சாங்ஷன் ஆகிருக்கு. கட்டப்பட்டிருக்க வீடு எவ்வளோ பார்த்தீங்களா 6,41,883 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அப்போது தன்னுடைய நிதி பங்களிப்பும் கொடுத்து இந்த அளவுக்கு இது மக்களுக்கு கொண்டு போய் சேரணும்னு அதை முடிச்சும் கொடுக்கறது மாநில அரசு. பேர் என்னன்னா இவர் பேர். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் முன்னோடியா இவங்க வந்து சொல்றாங்க, அதாவது திடீர்னு அண்ணாமலை இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து தேவையில்லாமல் வாண்டடாக வாய விட்டார். அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இங்கே வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து மக்கள் மருந்தகம்னு ஒன்றிய அரசு வந்து ஒரு மருந்தகத்தை வச்சிருக்கு, இருந்தும் ஏன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களை பார்த்து காப்பி அடிச்சு முதல்வர் மருந்தகம் ஒன்று கொண்டு வந்தாருன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் அந்த மக்கள் மருந்தகத்தை யாரை பார்த்து காப்பி அடிச்சிங்க, அம்மா மருந்தகத்தை பார்த்து தானே காப்பி அடிச்சிங்க. இன்னும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், இவங்க என்னென்னலாம் இவங்க வந்து இந்த மாதிரி தமிழ்நாடை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க. இவங்க நினைக்கிற மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து எந்த இதுவுமே இந்த மாநில அரசு கொண்டு வரல, இவர் இப்போ தான் ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டு இருக்கார் பிரதமர். ஆனால் 1962 இந்த பென்ஷன் ஸ்கீம்ன்றதை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கு. அதாவது இந்த மாநிலம் தான் பல பல ஸ்கீம் வந்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ இவர் அறிவிச்சார்ல 2014 பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க பார்த்தீங்களா, 33% நாங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு. ஆனால் கலைஞர் அவர்கள் வந்து 30% 1999 பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு 1999 சொல்லிட்டார். அதே மாதிரி 33.3% வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அதுவும் இந்தியாவிலே முதல் முறையா இந்த மாதிரி பெண்களுக்கு எலெக்ஷன்ல 33.3% இடம் ஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர் அவர்கள் தான். நீங்க 2014 இப்ப சொன்னீங்க, அதாவது 2014 33% நாங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறோம் மக்கள், அதாவது பார்லிமெண்ட் லோக்சபாலையும் சரி இந்த மாதிரி இதுல ஸ்டேட் அசம்பிளிலும் நாங்க வந்து கொடுக்குறோம். இப்போ 10 முடிஞ்சு 11 வருஷம் ஆச்சு, இதுவரை நீங்க கொடுத்தீங்களா கேட்டா நாங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணல, டீலிமிட்டேஷன் பண்ண முடியல, மக்கள் தொகை இதெல்லாம் பண்ணாதான் நாங்க வந்து தொகுதி வரையற முடியும், அதுக்கப்புறம் தான் பெண்களுக்கு வந்து 33% நாங்க இடஒதுக்கீடு பண்ண முடியும் அப்படின்னு 11 வருஷமா கதை அளந்தது இல்லாம இன்னும் 2029 தேர்தலில் நாங்க இதை பண்ணுவோம் அப்படின்னு, அதாவது நாங்க 4வது முறையே ஜெயிச்சு வந்தா பண்ணுவோம் அப்படின்னு கதை அளந்து விட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து சொன்னாங்க, அதாவது நாங்கெல்லாம் பாருங்க 2014 எங்களுடைய தேர்தல் அறிக்கை, பிஜேபியோட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க, அதுல இதெல்லாம் இருக்கும். அதான் என்ன இருக்கும், விவசாயிகளுடைய நலன்ல அக்கறை கொண்ட அரசு பிஜேபி அரசு. விவசாய நலன்ல அக்கறை யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற வரலாறு தெரிஞ்சு பேசுங்க. முதல்ல 1990 இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது யாரு, கலைஞர் அவர்கள். அதே மாதிரி 1999 உழவர் சந்தை அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தது யாரு, கலைஞர் அவர்கள். நீங்க இங்க இருந்து எல்லாத்தையும் ஒன்னொன்னா காப்பி அடிக்கிறது, பெண்களுக்கு இடஒதுக்கீடு 1000 ரூபாய், இப்ப 1000 ரூபாய் வந்து இவர் உரிமை தொகை கொடுத்தாரு பாத்தீங்களா, இதை பார்த்து காப்பி அடிச்சு தேர்தல் அறிக்கையில சொல்லி அதுக்கப்புறமா வெற்றி அடைஞ்சாங்க யாரு, மகாராஷ்டிரால பிஜேபி. ஆனா எங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இப்ப கையை விரிச்சிட்டாங்க. அவங்கள மாதிரி இல்லாம சொன்னதை செஞ்சு 4 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா இவங்க வந்து சொல்றாங்க, இல்ல இல்ல இந்த மாதிரி நாங்க வந்து நிதி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் என் கேள்வி ரொம்ப தெளிவா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த காசு நீங்க கொடுத்தேன்னு சொல்றீங்களா, இந்த காசு யாரோட காசு? ஒரு மாநில அரசு ஒரு மக்கள் கட்டுற வரி, இந்த வரியை நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், அந்த வரியில இருந்து எங்களுக்கு நீங்க வந்து இவ்வளவு வரி பகிர்வு அப்படின்றது சட்டம். இப்போ உதாரணம் சொன்னா இதே அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு ரூபாய்க்கும், அதாவது மாநில அரசு கொடுக்குற ஒரு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய் நாங்க வந்து வரி கொடுக்குறோம். எப்படி நாங்க 10 கோடி நாங்க உங்களுக்கு வரி கட்டினா நீங்க 10 கோடி கொடுத்துடுறீங்களா? அப்ப மத்திய அரசோட வரி எங்க பர்சன்டேஜ் இருக்குல்ல, இவங்களுக்கு இத்தனை இவங்களுக்கு அத்தனை அப்படின்றது. சோ அது ஒரு
சுத்தமான பொய், வடிகட்டின பொய். அண்ணாமலை அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய் திருப்பி தரோம் அப்படின்னு. அதாவது நிதிக்குழு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நிதிக்குழுவே என்ன நிர்ணயிச்சிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 41% வந்து ஒரு மாநில அரசு கொடுக்கணும் அப்படின்றது விதி. ஆனால் மோடி அவர்கள் இதுவரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% தான் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த 33% விடவே கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டி இருக்காரு. யாரு? அந்த நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பணக்காரியை வந்து இவர் மிரட்டி இருக்காரு. ஆனா இதற்கெல்லாம் அஞ்சாம ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நிதி ஆயோக் திட்டக்குழுக்கு போனார் பாத்தீங்களா, அப்ப அவர் சொல்லிட்டு வந்துட்டார் திட்டவட்டமா, இப்படி நீங்க நிதி பகிர்வை கம்மியை பண்ணி, அதாவது 41 33 நீங்க கொடுத்தும் இன்னும் சிலதெல்லாம் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஸ்கீம், இந்த ஸ்கீம்ல நீங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த ஸ்கீம் நான் நிதி கொடுக்கணும்னா நான் அதுக்குள்ள இன்னொன்று உள் ஸ்கீம் இருக்கும், அதுல நீங்க கையெழுத்து போட்டாதான் நான் தருவேன். அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை கூட அந்த இடத்த வெறுமனமே விடாம அதுக்கான நிதியே தன்னுடைய மாநில அரசு நிதியில இருந்து அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க இந்த தமிழ்நாடு அரசு. சோ சரியான நிதி வரல, இக்கட்டான சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. வராத போதே இவங்க இவ்வளவு தூரம் ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மாநில அரசு முன்னோடியாகவும் இருந்துட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாடு அரசு இந்த மாதிரியான மக்கள் நலத்திட்டங்கள் செய்யறதுல முன்னோடியா இருக்காங்க. இவங்க சொல்றாங்கல்ல இந்த மாதிரி பிரதமர் வீடு கட்ட திட்டம்னு, முதல்ல அது கலைஞர் கொண்டு வந்தார். இன்னைக்கும் இந்த வயசான அம்மாங்க எல்லாம் போய் கேட்டு பாருங்க, கலைஞர் வீடு, கலைஞர் டிவி, கலைஞர் கேஸ் அடுப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அந்த வீட்டுக்கு அப்போ என்ன பேரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 அவர் கொண்டு வந்தார் கலைஞர் வீட்டு வசதி திட்டம் அப்படின்னு வந்து அவர் கொண்டு வந்தார். இந்த கலைஞர் வீட்டு வசதி திட்டத்தை பார்த்து காப்பி அடிச்சு நீங்க கொண்டு வந்தது தான் இந்த பிரதம மந்திரி வீடு திட்டம். இந்திரா காந்தி நேஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலா இந்த ஸ்கீமுக்கு இந்த மத்திய அரசு கிட்ட இருந்து, அதாவது ஒன்றிய அரசு கிட்ட இருந்து 300 500 ரூபாய் வரைக்கும் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ மீதி இந்த 1000 ரூபாய் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அவங்க கை காசு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க கொடுக்கறதுலையும் பகிர்வு, இது இல்லாமல் தனியாக தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னா தன்னோட நிதியில இருந்து தனியாக அவங்க அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. இது மத்திய அரசு சார்பாக வர நிதி, இது இல்லாமல் மாநில அரசு தனியாக அவங்களுடைய சார்பாக ஒரு நிதி வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதில் தனியாக ஒரு 1500 ரூபாய் கொடுக்கப்படுது. இப்போ அவங்க நினைச்சு பாருங்க, இப்போ கொஞ்சம் தெளிவுபடுத்தி பாருங்க, ஒரு வரி நம்ம கொடுக்குறோம், அதுக்கு அவங்க இத்தனை % வரி திருப்பி கொடுக்கணும், அந்த அத்தனை % வரியும் அவங்க திருப்பி தர்றதில்ல. நிதி நெருக்கடி இருக்கு. நிதி நெருக்கடி இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க, அது அந்த எந்தெந்த இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரியும் கொடுக்காம, அதாவது இந்த ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரியும் கொடுக்காம ஏமாத்திட்டு அவங்களே அந்த காசை இப்போ மாநில அரசு கொடுத்து அந்த வரியை இவங்க கையிலே வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, நான் ஸ்கீம் கொண்டு வரேன் பிரதமர் பேர்ல கொண்டு வரேன்னு கொண்டு வந்துட்டு அந்த ஸ்கீம்லயும் குறிப்பிட்ட % அதாவது 40 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா 60 ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும், 50 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா 50 ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நீ வரியையும் ஏமாத்தியாச்சு, கொடுக்குற நிதியும் கம்மி பண்ணியாச்சு, அதுக்கு மேல நீங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்க, அந்த ஸ்கீம்ல பாதி காசு நாங்க போடணும், ஆனா பேரு பிரதமர் பேர். ஸோ இதை வந்து தெளிவுபடுத்துகிற இடத்துல தான் தமிழக முதல்வர் அந்த மாதிரி ஒரு காமெடியாக இருந்தாலும் அவர் அதுக்கப்புறமும் வருத்தப்படுறாரு, என்னை இந்த சொல்கிற நிலைமைக்கு இவங்க வந்து ஆளாக்கி இருக்காங்க அப்படின்னு. ஸோ தொடர்ந்து இந்த பிஜேபி அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசையும் அவங்க கையில் வச்சுட்டு பேர் மட்டும் அவங்க பேர் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த உண்மையை தான் இப்படி விளக்கி அவர் சொல்லியிருக்காரு. எப்படி இந்த மாதிரி சட்டை மாப்பிள்ள அவர் தான் சட்டை என்னது. ஸோ அவங்க கொண்டு வர ஸ்கீம் அவங்க பேருக்கு தான் அவங்களது, நிதி பூரா தமிழக மாநில அரசு கொடுத்துட்டு இருக்கு. ரெண்டாவது இந்த மாநிலத்தை பார்த்து, அதாவது இந்த தமிழக மாநிலம் தான் ஸ்கீம் கொடுக்கறதுல, அதாவது நலத்திட்டங்கள் கொடுக்கறதுல முன்னோடியா இருக்கு. இவங்களை பார்த்து தான் அவங்க காப்பி அடிக்கிறாங்க தவிர்த்து அவங்கள பார்த்து யாரும் காப்பி அடிக்கல. ஸோ அண்ணாமலை அவர்கள் வரலாறு தெரிஞ்சு பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எங்களோட கருத்தா இருக்கு.